Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னாச்சு? மூட் ஆஃபா? மூட் அவுட்னு சொன்னா ரொம்ப சின்ன வார்த்தை விக்ரம். நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஐயோ, என்னாச்சு? என் செல்லம் அப்செட்டா இருக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தில் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம அப்செட் ஆகணும்? என்னாச்சு? இந்த திவ்யா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம். என் மனசே உடைஞ்சு போற மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டா. என்ன பண்ண? எக்ஸாம் ஆன்சர் பேப்பர்ஸ ரீவால்யூவேஷன் செய்யறதுக்கு இனி கேட்க மாட்டேன்னு சொல்லி அவ ஸ்கூல் சேர்மேனுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. என்ன நீ சொல்ற? இது எப்ப நடந்தது? யாருக்கு தெரியும்? அவ 3 நாளாவே நம்ம வீட்டுக்கு வரல விக்ரம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரவுடிங்க வந்தாங்கல்ல, அன்னைக்கு வந்ததுதான் கடைசி. ஏன் வராம இருக்கான்னு புரியாம அவளை பார்க்க நான் அவ வீட்டுக்கு போனேன். அப்பதான் சொல்றான், ரீவால்யூவேஷன்லாம் வேண்டான்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு. அவளுக்காக நாம ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாம அவ பாட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி இந்த வேலையை செஞ்சிருக்கான். என்னால டென்ஷன் தாங்க முடியல விக்ரம். இனியா டோன்ட் வரி. அந்த சேர்மன் உன்னை சைலண்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு ரவுடிங்ல அனுப்பி கலாட்டா பண்ண வச்சான். இப்போ திவ்யா சைலண்ட் ஆக்குறதுக்காக அவன் மாமாவுக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பான். அதனால அவனும் திவ்யாவை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். விக்ரம், அவ எப்படி விக்ரம் அந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்? நான் இவளுக்காக எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா? ரவுடிங்க வீடு நுழைஞ்சு அன்னைக்கு என் வயித்துல அடிக்க வந்தாங்க. ஏன் உயிரு, என் குழந்தை உயிர்னு எல்லாத்தையும் பணைய வச்சுதானே நான் இவளுக்காக இவ்ளோ வேலை பண்றேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்து அவ எப்படி விக்ரம் கையெழுத்து போட்டு கொடுப்பா? இனியா அந்த மூர்த்தி ஒரு குடிகாரங்கிறது தான் நமக்கு தெரியுமே. குடிகாரங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு. அவங்களுக்கு குடிக்க பணம் வேணும். அதனால எங்கேயாவது சோரம் போயிட்டே இருப்பாங்க. அவன் கையில லட்டு மாதிரி இந்த திவ்யா விஷயம் மாட்டி இருக்கு. அதான் அவன் அதை காசாக்கிக்கிட்டே இருக்கான். எப்படி விக்ரம் மனுஷங்க இப்படி இருக்காங்க? பொண்ணுங்களுக்கு படிப்புங்கிறது அவங்களோட ரெக்க மாதிரி இல்லையா? அது இருந்தா தானே அவங்க நினைச்ச இடத்துக்கு பறந்து போக முடியும். எப்படி இவங்க இறக்கமே இல்லாம அவளோட ரெக்கையை வெட்டி போடுறாங்க? இனியா, அந்த மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் திவ்யாவும் அவ அக்காவும் 2 தங்க முட்டை போடுற வாத்துங்க. அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல மிஸ்யூஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். இந்த மாதிரி லட்சக்கணக்கான குடிகாரனுங்க நம்ம சமூகத்துல இருக்கானுங்க. அவனுங்க பிடியில சிக்கின ஒவ்வொருத்தர் குடும்பமும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இறக்கப்படலாம். பட் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அந்த திவ்யா அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிருக்கணும் விக்ரம். ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா நான் போய் நின்னுக்க மாட்டேனா? நான் அதை தடுத்து நிறுத்திருக்க மாட்டேனா? இனியா, அந்த சமயத்துல அவளுக்கு என்ன சூழ்நிலையோ நமக்கு என்ன தெரியும்? அவளா வந்து விவரம் சொன்னா தானே நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றது விக்ரம்? அவ அப்படி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த மார்க் விஷயத்துல மூவ் பண்ண முடியும்? இதே முடிஞ்சிருச்சு நீ நினைக்கிற? நாளைக்கு இது மாறலாம். திவ்யாவுக்கு அவ பண்ணது முட்டாள் தானோன்னு புத்தி தெளியலாம். அப்ப அவ எங்க போறா? உன்கிட்ட தானே வர போறா. அப்போ அவளுக்கு அதை சரி பண்ணி கொடு. சரி பண்ணி கொடுப்பேன். ஆனா ஆனா அவ தலையில ஒரு கொட்டு வச்சுட்டு தான் சரி பண்ணி கொடுப்பேன். அவ்வளவு ஆதங்கம் இருக்கு எனக்கு அவ மேல. கொட்டு வைப்பியா? என்ன அதெல்லாம் எப்படி? இப்படிதான். ஐயோ, எப்பா என்ன பேசிட்டு இருக்கும்போதே கொட்டுற? அப்புறம் என் மூட் அவுட் நான் எப்படி சரி பண்றதா? உன் மூட சரி பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? அப்ப என் மூட நான் எப்படி சரி பண்றது? உங்களுக்கு என்ன மூட் அவுட்? சொல்லவா? என்ன சொல்லவா என்ன மூடா இருக்கேன்னு? ஓ, அதானா? வீட்டுக்குள்ள வரும்போதே பின்னாலேயே வந்து கட்டி பிடிச்சு சில்மிஷம் பண்றாளு. இன்னைக்கு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இனியான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்தீங்களாக்கும். அம்மா, அப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த மாயாவை பிடிக்கிறதுக்கு நானும் பல விதமா ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருந்தேன்ல. ஆமா. இன்னைக்கு பசம்மா ஒரு ஸ்கெட்சை போட்டு அவளை பிடிச்சிட்டேன். என்ன? மாயாவை பிடிச்சிட்டீங்களா? எப்படிங்க? ஏங்க, இது சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு ஏன் ஃபேஸை இப்படி வச்சிருக்கீங்க? அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. என்னங்க ஆச்சு? என்ன நடந்துச்சா?
முதல்ல அந்த மாயாவை நாங்க எப்படி பிடிச்சோம் தெரியுமா? ஏசி சார், மாயா நோட்டோரியஸ் கிரிமினல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 மர்டர் பண்ணவங்க. உங்க மேல இன்ஸ்பெக்டர் விக்ரம் இப்படி ஒரு சார்ஜ் சொல்றாரு? நோ சார், நான் எந்த மர்டரும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் விக்ரம் தனிப்பட்ட முறையில என் மேல இருக்கிற பகையை வச்சு என்ன இப்படி ஒரு கேஸ்ல லாக் பண்ண பாக்குறாரு. டேய், எழுதுறாங்க அத. வா வாமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு மாயாவை பிடிச்சி லாக்அப்ல அடைச்சப்புறம் அந்த தீனா என்ன பண்ணா தெரியுமா? நான் ஜட்ஜி வீடு வரைக்கும் போயிட்டு இவ்வளவு ரிமாண்ட் பண்ற விஷயங்களை பத்தி பேசிட்டு ஓகே சார். மாயா எங்கன்னு சொல்லு. என்ன மீறி நீ ஒரு அப்பாவி பொண்ணை அரெஸ்ட் பண்ணா நான் விட்டுருவேனா? மாயாவை நான் தான் வெளியே அனுப்புனேன். அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? நீயே சொல்லுனியா? இப்ப அந்த விஷயம் என்ன மூட் அவுட் பண்ணுமா பண்ணாதா? அந்த தீனதயாளை எதுக்கு மாயாவை ரிலீஸ் பண்ணணும்? லாக்அப்ல இருக்கிற கைதியை ரிலீஸ் பண்ணா அது அவர் வேலைக்கே பிரச்சனையாகும்னு அவருக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய ரிஸ்க மாயாவுக்காக ஏன் தீனதயாளை எடுக்கணும்? தோணுதுல? இதே கேள்விதான் என் மனசுக்குள்ளேயும் தோணுது. மாயா மாதிரி ஒரு கொலைகாரிய இவன் தன்னுடைய வேலையை பணைய வச்சு ஏன் விடுவிக்கணும்? என்ன வெறுப்பேத்த நான் செஞ்ச வேலையை சதைக்க போயும் என்ன காண்டாக்கணுங்கிற ஒரு அல்பத்தனமான காரணத்துக்காகவா தான் வேலை போனாலும் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுக்கணும்? விக்ரம், உங்களை பழி வாங்கறதுக்காகங்கிறது 2வது பட்சம். ஆனா தான் கூட்டாளிக்காக கூட இப்படி பண்ணலாம்ல? கூட்டாளி. சோ அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கும் இதானே தோணுது? ஆமா விக்ரம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலையை விட்டே டிஸ்மிஸ் ஆகி போனவன் மறுபடியும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த வேலைக்கு வந்திருக்கான். ஆனா அந்த வேலையை அவன் காப்பாத்திக்காம துணிஞ்சு மாயாவை ரிலீஸ் பண்றானா? இதுல வேற ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தானே அர்த்தம். சோ இத வச்சு பார்க்கும்போது ஒன்ன முகமூடி போட்டு கடத்தின அந்த ராஸ்கல் ஏன் தீனதயாளனா இருக்கக்கூடாது? விக்ரம், விக்ரம் நானும் சொல்ல வந்தேன். மாயா விஷயத்துல அந்த தீனதயாள இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கறான்னா நிச்சயம் அவங்க 2 பேருமே கூட்டு கிரிமினல்ஸ்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. அதான். விக்ரம். எஸ் அந்த தீனதயாள ராஸ்கல் தான் உன்னை கடத்தி அந்த மாயாவை வெளியே கொண்டு வந்திருக்கான். எல்லா லாஜிக்கும் இந்த கண்ணோட்டத்தோட தான் ஒத்து போகுது. அந்த முகமூடியோடைய குரல் நிச்சயமா நேச்சுரல் வாய்ஸ் கிடையாது. தீனா தான் அவன் வாய்ஸை மாத்தி பேசியிருக்கான். திடீர்னு இந்த மாயா விஷயம் விஸ்வரூபம் எடுத்ததும் அந்த தீனதயாளனால எனக்கு அடுத்தடுத்து தொல்லையும் தடங்களும் வந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்ட் விக்ரம். அந்த மாயா தான் இப்போ நினைச்சதை சாதிக்கிற அளவுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வளர்த்து வச்சிருக்காளே. அவதான் தீனதயாள மூலமா என்ன கடத்தி வச்சு அவளை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கா. அதுக்கு கைமாறாதான் மாயா அவ செல்வாக்க பயன்படுத்தி தீனதயாளனை மறுபடியும் போஸ்டிங்ல, அதுலயும் ப்ரமோஷன்ல உட்கார வச்சிருக்கா. Yes, Anya. Occam's razor, the simplest explanation. அதனால தான் மாயாவை நான் அரெஸ்ட் பண்ணும்போது தீனதயாள அவ்வளவு முட்டுக்கட்ட போட்டிருக்கான். கரெக்டுங்க. ஸோ இப்போ என்ன கிளியரா தெரியுதுன்னா, என் மேல இருந்த கோவத்தினால மட்டும் அவன் மாயாவை ரிலீஸ் பண்ணலாம். இவங்க 2 பேரும் கூட்டாளிங்க தான். 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாளா நமக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டு இருக்காங்க. சரி விக்ரம், இப்ப என்ன செய்ய போறீங்க? யாரோ ஒருத்தர் மாயாவுக்கு பேக் போனா இருக்காங்கிறது தெரியும். ஆனா அது நிச்சயமா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு துரோகின்னு தெரிஞ்ச அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? இனி நான் என்னோட கேம் ஆரம்பிக்கிறேன். ஒரு நேர்மையான போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டையோடைய உண்மையான பவர் என்னன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். ஐ ப்ராமிஸ்.
யாழினி செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. காய் கட் பண்றியா? அத குடு 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 குடு. இதெல்லாம் அப்புறமா கட் பண்ணி. என்ன அத்தை? நீ எந்திரி. ஐயோ அத்தை, இங்க வந்து உட்காரு. என்ன அத்தை? இரு. அமுதா வர நேரம் ஆச்சுல, நம்ம வேலைய ஆரம்பிக்க வேணாமா? ஓ அதுவா? அதேதான். சரி சரி சரி. சரி, ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஓகே. யாழினி, இந்தா பப்பாளி பழம், இத வச்சுக்க. அமுதா வந்ததும் மெதுவா சாப்பிட ஆரம்பி, சரியா? சரிங்க அத்தை. நான் காய் கட் பண்றேன். தா. அங்கையர்கண்ணி அம்மையே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, அறம்பளர்க்கும் அன்னையே போற்றி. பாத்தியா? அறம்பளர்க்கும் அன்னையே போற்றி போற்றி போற்றி, தாயே போற்றி. அம்மா, மந்திரம் சொல்றதுல எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா சொல்ற மந்திரத்துக்கு பொருத்தமா நடந்துக்கிறதே இல்ல. நீதான் எனக்கு துணையா இருக்கணுமா தாயே பராசக்தி. என்ன யாழ்னி, நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, எடுத்து சாப்பிடு சாப்பிடு. என்ன இவ பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா? பப்பாளி பழம் புள்ளத்தாச்சிங்களுக்கு ஆகாதே. உலகத்துல எந்த புள்ளத்தாச்சியாவது பப்பாளி பழம் சாப்பிடுவாளா? எப்படி சாப்பிடுறா? சூப்பரா இருக்கத்தா. ஆமா, பப்பாளி நல்லா பழுத்திருக்குல்ல. என்னவா இருக்கும்? யாழ்னி, ஒரு பீஸ கூட நீ மிச்சம் வைக்க கூடாது. அத்தை உனக்காக தேடி கண்டுபிடிச்சு நல்ல பப்பாளி பழமா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா இருக்குல்ல? சூப்பர். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிடு. அப்பதான் நல்லா ரத்தம் ஊறும். சரிங்க அத்தை. சாப்பிடு. ஒரு பீஸ் கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன். மிச்சம் வைக்க கூடாது. ஒரு துண்டு கூட மிச்சம் இல்லாம சாப்பிடணுமா? பப்பாளி பழம் சாப்பிட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு அன்னைக்கு தெரியாதா? முதல்ல இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லுவோம். ஏதோ தப்பு நடக்குது, உடனே போய் இதை அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். அவர் வந்து பாத்துக்கிட்டோம். யாழ்னி பாரு, போறா போறா. குடு குடு குடு. இரு, எங்க இரு, நீங்க இரு, நான் வந்துடுறேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? பாரு, ரத்தம் வருது. இப்படியா கைய பிடிச்சி இழுப்ப? ஒரு சொட்டு ரத்தம் தானே, போன போட்டு விடுன. என்னது, ஒரு சொட்டு ரத்தமா? ஐயோ, அத விடுன அண்ணே. ஊர் உலகத்துல யாராவது கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு பப்பாளி பழம் கொடுப்பாங்களா?
என்ன உளர்ற? அது எப்படி கொடுப்பாங்க? பப்பாளி பழம் சாப்பிட்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு கெடுதல் ஆச்சுல. கரெக்ட் தானே? ஆனா அந்த பப்பாளி பழத்தை அண்ணி தொட்டு நிறைய கட் பண்ணி யாழினிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இவ அம்மா. யாழினியோ அதை ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏய் சும்மா உளராத. கௌரி 3 புள்ள பெத்தவ. வயித்து புள்ள தாச்சிக்காரிக்கு பப்பாளி பழம் கொடுக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா? அது எப்படி அவ கொடுப்பா? ஐயோ அதானே கொடுமையே. நீயே வந்து அந்த கன்றவை பாரு வா. ஐயோ ஏய் அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் ஏதாவது வேற இருந்தா பாரு. ஐயோ நான் தான் வான்னு சொல்றேன்ல. வந்தா தானே உண்மை என்னன்னு தெரியும். ஐயோ கண்ணு முன்னாடி எவ்வளவு அநியாயமா நடக்குது. நீ வந்து பாரு. வான்னு சொல்றேன்ல. வா. வானே வா பாரு இந்த கொடுமைய. பப்பாளி பழத்தை உன் மருமக எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு பாரு பாரு. பப்பாளி எப்படி ஆப்பிளா மாறுச்சு? அத்தை இந்த ஆப்பிள் செம்ம சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்டாவும் இருக்கு. பின்ன காஷ்மீர் ஆப்பிள் கடைக்காரன் கிட்ட ஸ்பெஷலா சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு அத்தை. ஏய் யாழினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பப்பாளி பழம் தானே நீ சாப்பிட்டுட்டு இருந்த. அது எங்க போச்சு? பப்பாளி பழமா? நான் சாப்பிட்டேனா? நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, போய் சொல்லாத யாழினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பப்பாளி பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்த. அத நான் 2 கண்ணால பார்த்தேன். சித்தி, வயித்துல குழந்தையோட இருக்கும்போது யாராவது பப்பாளி பழம் சாப்பிடுவாங்களா? இல்ல 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 இல்ல, நீ சாப்பிட்ட நான் பார்த்த. நீ போய் சொல்லக்கூடாது. அண்ணி கூட உனக்காக நான் தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல. நீயும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டல. இப்ப இல்லங்கற. ஐயோ என்ன அமுதா உளர்ற? உனக்கு என்ன அறிவே இல்லையா? நான் என்ன உன்ன மாதிரி விவரம் தெரியாதவளா? 3 புள்ளைய பெத்து வளர்த்தவ. நான் இவளுக்கு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேனா? என்ன பேச்சு பேசுற நீ? இல்ல நீ யாழினிக்கு பப்பாளி பழம் கொடுத்ததா சொன்னா இவ? அப்படின்னு சொன்னாளா? ஐயோ ஐயோ என்னங்க நீங்க? அவதான் வந்து சொன்னானா உங்களுக்காவது கொஞ்சம் தெரிய வேணாமா? நீங்க இதுக்காக பாதி ஷேவிங்ல கண்ணத்துல இப்படி வெட்டு போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்லன்னு நான் பார்த்தேனே. என் 2 கண்ணால பார்த்தேன். தட்டுல பப்பாளி பழம் இருந்துச்சு. நல்ல மஞ்சள் கலர்ல பழுத்த பப்பாளி அவ சாப்பிட்டுட்டு இருந்தானே. ஐயோ வலிக்குது. என்னென்ன நீ முட்டாளா இருக்குது இல்லாம என்னையும் முட்டாளாக்க பாக்குறியா? இந்த பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு தவறுமா ஏதாவது வந்து சொன்ன என்கிட்ட தொலைச்சிருவேன். தொலைச்சி ஏங்க என்னன்னே தெரியலங்க. கொஞ்ச நாளாவே அமுதா இப்படி மக்கு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரியே நடந்துக்கிறான். ஆமாங்க, யாழினிய பத்தி இனியாவ பத்தி அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு உளறா. இது எங்க போய் முடியும்னே தெரியலங்க. என்ன பண்றது? இல்ல இல்ல நீ நான் சரியா தானே பார்த்தேன். ஏய் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. உன்ன வேண்டாம் 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 வேண்டாம், நான் போயிடுறேன். ஏய் நில்லுங்கறல. என்னாச்சு உனக்கு? போயிடுறேன் என்ன விட்டு. சூப்பர் அத்தை. ஐயோ இன்னும் இதே மாதிரி 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. மாமா அமுதா சித்திய நேரா கீழ்பாக்கம் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. அத்தை ஒரு நிமிஷம் போன கொடுங்க. இந்தா பேசு. இனியா, நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம். ஆனா நீதான் எங்களோட ஒரு வார்த்தைய கூட கேக்குறதே இல்ல. ஐயோ
அக்கா இப்ப எதுக்கு இந்த குத்தல் பேச்சு? நீ சொல்லி அப்படி நான் என்ன கேட்கல. அந்த திவ்யா விஷயம்தான். அவ விஷயத்துல இருந்து நீ கொஞ்சமாவது விலகி இருக்கியா? இல்ல அவளுக்காக இன்னும் நீ அலைஞ்சிட்டே தான் இருக்கியா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.